Before I end this concert, என்னோட பயங்கரமான ஃபேன் அவன். He has won in his life, he is still winning with his friends. அவனை இப்பதான் நான் வந்து வாழ்க்கையில முதல் முறையா ஜூன் 14ஆம் தேதி அவன் பர்த்டே இன்னைக்கு அதே மாதிரி ஃபேன்ல மெயில் போட்டிருந்தான். அதை படிச்சுட்டு வந்து மதுரையில அவனுக்கு கேக் வெட்டி சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்தோம். அன்னைக்கு பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி இப்படி ஒரு ஃபேன் இருக்கிறது நான் தான்டா கொடுத்து வச்சிருக்கணும்னு ஃபீல் ஆனேன். கிஷோர் அண்ணா எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ கிஷோர். நல்லா இருக்க நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் கிஷோர். நீ உன்னை பத்தி சொல்லு கிஷோர், எல்லாரும் கேட்கணும் கிஷோர். நான் வந்து அண்ணனோட வெரி ஃபர்ஸ்ட் ஃபேன். நான் மியூசியம் முறுக்குல இருந்து அண்ணனோட மியூசியம் முறுக்கு படத்தை பார்த்து கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் 7 singles and 7 ஷார்ட் பிலிம்க்கு மியூசிக் டைரக்டர். சோ கிஷோர்னால ஃப்ரீயா நம்மள மாதிரி நடக்க முடியாது, இது பண்ண முடியாது. நீ தான் சொல்லு கிஷோர், அதான் இன்ஸ்பிரேஷனா இருக்கும். மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபினா கிஷோர். அதை நினைச்சு நீ என்னைக்காவது ஒரு நாள் வருத்தப்பட்டிருக்கே கிஷோர்? நோ நான் வாய்ப்பே இல்ல. வாட் இஸ் கீப்பிங் யூ மேக்கிங் யூ மூவ் கிஷோர்? மியூசிக் அண்ணா. கிஷோர் சொல்றான் அவனுக்கு நான் ஒரு இன்ஸ்பிரேஷன், உங்க படத்தை பார்த்து தான் நான் வந்து மியூசிக் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா எழுதி வச்சுக்க கிஷோர், இது உனக்காக சொல்ல, அதனாலதான் அவனுக்கு மைக் கொடுத்து இத்தனை பேர் முன்னாடி சொல்றேன். நீ எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். This is how I want my fans to be. I'm so proud of you. So please make some noise for Kishore. என்ன ஆனாலும் தனக்கு மனசுல பாசிட்டிவா தோன்றதை நினைச்சு ஒரு கனவை நோக்கி அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போயிட்டே இருக்கான். அவன் கூட ஒரு நண்பர் இருக்கான். அவன் அண்ணா நான் இருக்கேன்னு சொல்லி அவனை எவ்வளவு தூரம் கூட்டு வரான். அன்னைக்கு நான் உண்மையிலே வந்து இவன் கான்சர்ட்டுக்கு நான் வந்துருவேனான்னு சொன்னான். Before I end this concert, என்னோட பயங்கரமான ஃபேன் அவன். He has won in his life, he is still winning with his friends. அவனை இப்பதான் நான் வந்து வாழ்க்கையில முதல் முறையா ஜூன் 14ஆம் தேதி அவன் பர்த்டே இன்னைக்கு அதே மாதிரி ஃபேன்ல மெயில் போட்டிருந்தான். அதை படிச்சுட்டு வந்து மதுரையில அவனுக்கு கேக் வெட்டி சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்தோம். அன்னைக்கு பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி இப்படி ஒரு ஃபேன் இருக்கிறது நான் தான்டா கொடுத்து வச்சிருக்கணும்னு ஃபீல் ஆனேன். கிஷோர் அண்ணா எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ கிஷோர். நல்லா இருக்க நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் கிஷோர். நீ உன்னை பத்தி சொல்லு கிஷோர், எல்லாரும் கேட்கணும் கிஷோர். நான் வந்து அண்ணனோட வெரி ஃபர்ஸ்ட் ஃபேன். நான் மியூசியம் முறுக்குல இருந்து அண்ணனோட மியூசியம் முறுக்கு படத்தை பார்த்து கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் 7 singles and 7 ஷார்ட் பிலிம்க்கு மியூசிக் டைரக்டர். சோ கிஷோர்னால ஃப்ரீயா நம்மள மாதிரி நடக்க முடியாது, இது பண்ண முடியாது. நீ தான் சொல்லு கிஷோர், அதான் இன்ஸ்பிரேஷனா இருக்கும். மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபினா. கிஷோர். அதை நினைச்சு நீ என்னைக்காவது ஒரு நாள் வருத்தப்பட்டிருக்கே கிஷோர்? நோ நான் வாய்ப்பே இல்ல. வாட் இஸ் கீப்பிங் யூ மேக்கிங் யூ மூவ் கிஷோர்? மியூசிக் அண்ணா. கிஷோர் சொல்றான் அவனுக்கு நான் ஒரு இன்ஸ்பிரேஷன், உங்க படத்தை பார்த்து தான் நான் வந்து மியூசிக் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா எழுதி வச்சுக்க கிஷோர், இது உனக்காக சொல்ல, அதனாலதான்